வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. நம்முடைய சித்தார்த் பிரபாகர் பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். சித்தார்த், இதில் டீகோட் பண்ண வேண்டிய முக்கியமான அரசியல் கணக்கு என்னன்னு நீங்க கருதுறீங்க? இல்ல, இதுல ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை நம்ம முன்னாடி கூட நம்ம ஆயுதத்துல பேசியிருக்கோம். என்னன்னா, இப்போ இந்த லெஃப்ட் ஆஃப் சென்டர் ஸ்பேஸ வந்து தாவேகாவும் அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் விசிகா, லெஃப்ட் பார்ட்டிஸ், IUML வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ திமுக வந்து இப்போ நம்ம நிறைய தேசிய ஊடகங்களையும் செய்திகளை பாக்குறோம். அவங்க வந்து டீலிமிட்டேஷன் பில்லுக்கு ஆதரவா இல்ல வந்து வாக் அவுட் பண்ணா கூட அது ஆதரவு நிலைதாங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நமக்கு டீகோட் பண்ணீங்களா? இன்னைக்கு அந்த பில் பாஸ் ஆகணும் அப்படின்னா திமுகவுடைய ஒத்துழைப்பு அவங்க ஆதரிச்சோ இல்ல பங்கேற்காமலோ அவசியம், இல்லாட்டி இந்த பில் ஃபெயில் ஆகுமா? கரெக்ட். இல்ல இல்ல ஆதரவு இல்ல வாக் அவுட் பண்ணா கூட அது அந்த பில் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது பிஜேபி, தட் இஸ் அந்த இந்த ஜிக்ஸா பசில்ல டிஎம்கே வந்து ஒன் ஆஃப் தி பீசஸ் யூனியன் கவர்மெண்ட். சப்போஸ் திமுக எதிர்த்து வாக்களிக்குது அப்படின்னா where does it put the numbers? பிஜேபிக்கு அந்த மெஜாரிட்டியை மெஸ்டப் பண்ண முடியுமா? இல்ல, அது மெஸ்அப் பண்ண முடியும். ஏன்னா ஐ திங்க் 22 MPs இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கேக்கு இதுல லோக்சபா. கண்டிப்பா வந்து அது பில் மறுபடியும் தோல்வி அடையுங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் அவங்க வாக் அவுட் ஆச்சு செய்யணும். அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக வாக் அவுட் பண்ணாலோ இல்ல திமுக ஆதரிச்சு வாக்களித்தாதோ தான் இந்த மசோதா வந்து நிறைவேறும். இல்லை என்றால் இந்த மசோதா தோல்வி அடையும் என்பதுதான் நிலை. நிச்சயமா. சோ அந்த விதத்துல வந்து அவங்க வந்து தாவேகாவோட இந்த தாவேகா சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து அவங்க கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசியலே வந்து தாவேகா வர்சஸ் திமுகங்கிற மாதிரி ஒரு நிலையத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்து இவங்க அவங்களோட போறது வந்து அரசியல் ரீதியான ஒரு சரியான விஷயமா இருக்காதுங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஆனா பாமக போகாததுதான் நான் கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம சில வாரங்களாவே பாக்குறோம் பாமக வந்து கொஞ்சம் தாவேகாக்கு நெருக்கமா போகிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அவங்க போகாததுதான் நான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா பாக்குறேன். ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏவோடு தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலா. இப்போ ஜுபேர் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணார். நீங்க இதன் மூலமா பார்க்கலாம், ஒரு கான்ஸ்டலேஷன் உருவாகுது, ஒரு ஓபிசி பாலிடிக்ஸ் உருவாகுது. அதிமுகவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு DNA எடுத்துருச்சு. திமுக, அதிமுக, பாமக, பாஜக இவர்களெல்லாம் ஓர் அலவரிசையில வர்றாங்க அப்படின்னு வந்தா இஸ் தட் சஸ்டைனபிள்? நம்ம ரொம்ப அர்லியா பிரியம் பண்றோம், இட்ஸ் டூ early days. ஆமா, இது ரொம்ப ஏர்லி தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தலித் மைனாரிட்டி ஓட்டு திமுகவுடைய பெரிய வாக்கு வங்கி அது வந்து இந்த 2026 வந்து தாவேகாக்கு தான் ஓட்டு அளிச்சிருக்குங்கிற மாதிரி பெரும்பாலான மக்கள் வந்து தாவேகாக்கு தான் ஓட்டு அளிச்சிருக்காங்க. ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா வந்து திமுக விட்டு போகுமாங்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கு. அவங்க போனாங்கன்னு விட்டுருவாங்களா இல்ல அவங்களை ரீடைன் பண்றதுக்கு திமுக முயற்சி செய்யாதா? கண்டிப்பா ரீடைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு திமுக வந்து நம்ம மைனாரிட்டி இஷ்யூஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ FCRA பில்லுக்கு கூட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ராஜ்யசபா ஃப்ளோர். ஐ திங்க் பட் இந்த டீலிமிட்டேஷன் அப்படினு பாக்கும்போது does it concern the minorities except that BJP is bringing it? இல்ல, it doesn't. Delimitation doesn't concern, but நான் ஓவரால் பொலிட்டிக்கல் சினாரியோங்கிற மாதிரி பார்க்கறேன். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.